ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான இஃப்தார் ட்ரிங்க் தாங்க. சூப்பர் ஹெல்த்தியான க்ரீமியான இஃப்தார் ட்ரிங்க். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சம்மருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிங்க் தாங்க. ஸோ ஹெல்த்தியான ட்ரிங்க் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 50 கிராம்ஸ் பாதாம் நல்லா ஊற போட்டுக்கோங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் ஊற போடுங்க. அப்படி இல்லைனா ஹாட் வாட்டரில் ஊற போட்டு எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 15 டேட்ஸ் 1/4 கப் பாலில் நல்லா ஊற போட்டுக்கோங்க. சோக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதேமாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் இதையும் நல்லா ஊற போட்டு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா சூடாக்கிக்கோங்க. மீன்வயல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஹாட்டான வாட்டர் இல்லை, நார்மலான வாட்டர் இல்லைனா கோல்டான மில்க் ஆட் பண்ணி அதை நல்லா கரைச்சிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போதும். ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பவுடர் ஆட் பண்ணலாம். கஸ்டர்ட் பவுடர். நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சதில் பாதாமும் டேட்ஸ் மில்கில் ஊற வச்சதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பால் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்னிங் ஜாஸ்தியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஜஸ்ட் 3 தான் ஆட் பண்ணேன். இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். எல்லாம் நல்லா குக் ஆகி ஈவனாக வந்துடும். ஸோ 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறமா அதில் சப்ஜாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சீட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிக்கோங்க. சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணிக்கோங்க. இது நல்லா குளிராக சாப்பிட்ற டைம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லா சில் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூட நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா சர்வ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் மிதமான சூடில் சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை ஒரு கப்பில் நம்ம ஊற்றிக்கலாம். இதில் நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஆப்பிள் அண்ட் பொமக்ரானட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கே பிடிச்ச ஃப்ரூட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி ஆப்பிள் அண்ட் பொமக்ரானட் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கிரேப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மேங்கோ எனி கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் சாப் பண்ண ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதையும் செக் பண்ணி பாருங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.
கைண்ட்லி அப்படியே ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.